பூண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வேகணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்னங்க, தட்டில் நல்லா சுட சுட சாதத்தை போட்டு பூண்டு குழம்பு ஊற்றி அப்படியே பெனஞ்சு சாப்பிட்டா அமர்